நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வேலையிலேயே வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் வந்து நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தோன்னே நான் யோசித்த விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவெடுத்துடுறோம். ஆனால் வந்து அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வேலைக்கு மாறிக்கிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோர்ஸ் எல்லாம் பண்ணி சேலரியும் இன்க்ரீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரே டிகிரியே படிச்சுட்டு அந்த ஒரு வேலையிலே வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே 12,000 சம்பளத்தில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளோட வேலைக்கு வந்து சேர்ந்தவங்கலாம் வேறு கம்பெனி மாறிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கோர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இன்றைக்கி மாதம் 25,000 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அதே வந்து இதுலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறதே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால வந்து நான் யோசித்த விஷயம், சரி வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கு, அதுக்கெல்லாம் 50,000லாம் பணம் கட்டுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தது என்னென்னா, என்னோடய சேலரியிலேருந்து கொஞ்சம் வந்து மாதம் ஒரு 3,000 4,000 அப்படிங்கிறது நான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 1,00,000 ரூபா வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு 4 வருஷத்தில். அதுலேருந்து நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா. சரின்னு சொல்லிட்டு நானே வாங்கி ஜாயின் பண்ணிட்டேன். சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் இருக்கிறப்ப மட்டும் வந்து கிளாஸ் அந்த கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி. அதை முடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் கம்பெனிக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒரு 4,000 5,000 கூட வந்து சேலரி கிடைக்கும். நம்மளுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து கிடைக்கும். எங்கள் கம்பெனிலேயே அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு வேறு லெவலுக்கு கூட நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க. என்னோட கூட வேலை பார்த்த ஒரு சிஸ்டர் கூட வந்து அது மாதிரி தான் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க இப்போ வந்து 20,000க்கு மேலே எங்கள் கம்பெனிலேயே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணினா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது மாதிரியே வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதம் இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டே நம்மளோட வந்து பயத்துக்கு காரணம் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனாலும், ஆனால் அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து ஏதாச்சும் நம்மள்ட்ட இருக்க ஒரு சில குறைகளை தான் வந்து பேசுகிறதா இருந்தாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் இத்தனை வருஷம் எங்கள் வீட்டிலேயே சம்பாதிச்சு கொடுத்தாலும் இப்போ எனக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, நான் அந்த அளவுக்கு அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களால் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி எல்லாருமே வந்து என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். ஆனால் அவங்களுக்காக, அவங்க படிப்புக்காக, எல்லா இதுக்காகவும் வந்து எனக்குன்னு ஒரு அழகு இதுக்காக நான் எதுவுமே பயன்படுத்திக்கிட்டது இல்லை. ஒரு பியூட்டி பார்லர் போனதில்லை, எதுக்குமே வந்து எனக்குன்னு எதுவுமே செலவு பண்ணிக்கிட்டதில்லை. கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமாக நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து மாதம் இன்றைக்கி ஒரு 20,000 சம்பளம் வாங்குறது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான் எடுத்தாந்து கொடுக்குறேன். ஒன்றுமே எனக்குன்னு நான் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எங்கள் அண்ணனை வந்து வேலை பார்க்காம அவன் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தான் 2 வருஷம் கிட்ட. நான் தான் வந்து போய் என் சம்பாத்தியத்தில் தான் வந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அவன்லாம் வந்து என்னை பேசுகிறான், இது மாதிரி வந்து உனக்கு அமையாது அப்படி இப்படின்னு அவனே ஒரு மாதிரி சொல்லி பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் நான் யோசித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே நமக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நம்மளோட வந்து ஒரு இதை வந்து எல்லாத்தையும் விஷயத்தையுமே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு பியூட்டி பார்லர் மந்த்லி போகிறதாகும், ஒரு மாதம் ஒரு 1,000 ரூபாய் நமக்குன்னு செலவு பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காசையும் கொண்டு அவங்களுக்கு செலவு பண்ணோம். இன்றைக்கி என்ன ஆச்சு, அவங்களே நம்மளை உதாசீனப்படுத்தின அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து இனிமேனாச்சும் நம்மளோட ஒரு நமக்குன்னு ஒரு இதை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சஜஷன் கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னால் இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டி பார்லரில் இருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஸ்கின் எல்லாம் வந்து பிரைட்டனிங் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ஃபேஷியல் எல்லாமே பண்ணுவாங்க. நீ வந்து 15 டேஸ் ஒன்ஸ் அதை போய் அட்டன் பண்ணாலே போதும், உனக்கு தெரிஞ்ச விஷயம்னு கிடையாது. நம்ம டீம்லேயே வந்து ஒருத்தவங்க மஞ்சுளான்னு ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடி கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, இப்போ பற்றி எவ்வளோ அழகாக வந்து மாடலாக இருக்காங்க. ஆமாம் நானுமே நினச்சேன், ரொம்ப அழகாக மாறிட்டாங்க.
அவங்க இங்கே தான் அட்டென்ட் பண்ணுறாங்க, நீ போய் ஒரு 2 மந்த் அட்டென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் ஃப்ரெண்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலே இருக்க என் ஆஃபீஸ் இருக்க ஏரியாலே போயிட்டு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க நல்லா என்கிட்ட எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 2-3 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் உங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் மாற்றினீங்கனாலே போதும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க